ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம 2 மினி ரோபோட் தான் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் இங்கே வச்சுருக்கேன். 2 ஹை-வாட் பேட்டரி, இது ரெண்டுலேயுமே பவர் இல்லை, சும்மா சாதா பேட்டரி தான். அது இல்லாமல் 4 ஸ்பூனு. இந்த ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா பீடியாஷோர் இதில் டப்பாவில் இருக்கிற ஸ்பூன் தான். அப்புறம் வீட்டிலேருந்து கொஞ்சோண்டு ஒயரு, 2 மோட்டர், டிசி மோட்டர், இது கார்லலாம் இருக்குல்ல அந்த மோட்டர் தான். அப்புறம் கொஞ்சமாக கம்பி, அவ்வளோதான். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நம்ம 2 ரோபோட் சொன்னோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பைடர் ரோபோட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த கம்பியை கட் பண்ணிக்கலாம். ஒரு கம்பியும் 13 சென்டிமீட்டருக்கு நம்ம கட் பண்ணணும். பாருங்கள், இப்போ 13 சென்டிமீட்டர் எடுத்துட்டேன். ஸோ இது மாதிரி நம்ம 6 கம்பி கட் பண்ணிக்கணும். 6 கம்பி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த கம்பியை இந்த ஷேப்புக்கு வளைச்சிக்கணும். இது பார்த்தோன்னா ஆக்சுவலாக ஸ்பைடரோட கால் என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணி இது மாதிரி வளைச்சிருக்கோம். ஸோ இதே மாதிரி 6 கம்பியையும் வளைச்சி எடுத்துக்கலாம். இந்த 6 கம்பியையும் இந்த பேட்டரியில் செட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி இந்த சைடு 2, டாப்பில் 2, பாட்டமில் 2, சென்டரில் 2. ஸோ இதே மாதிரி 6ஐயும் நம்ம க்ளூகன் போட்டு ஒட்டியிருக்கோம். இப்போது பேட்டரியில் ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா அந்த சார்ஜ் பவருக்கு உண்டான இது இருக்குது, அதுதான் நம்மளுக்கு ஐ மாதிரி இருக்கும். பேக் சைடில் இந்த மாதிரி டிசி மோட்டரை நம்ம ஒட்டணும். இப்போ டிசி மோட்டரையும் க்ளூகன் போட்டு ஒட்டியாச்சு. அடுத்து மோட்டரோட நீடிலில் இது மாதிரி ஒரு பென்னை எடுத்து அதை கட் பண்ணி அதில் ஒரு கம்பி மாதிரி கனெக்ட் பண்ணணும். அந்த கம்பி சுற்றும்போது தான் நம்மளுக்கு நம்மளோட ரோபோட் வந்து மூமெண்ட் ஆகும், நகரும். அதுக்கு நம்ம இது மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம மோட்டருக்கு பவர் கனெக்ஷன் கொடுக்கணும். அதுக்கு இது போல் ஒரு ஃபீமேல் ஜாக் ஒன்று எடுத்து அதை மோட்டரோட ப்ளஸ் அண்ட் மைனஸ்க்கு ஏற்ற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். அதையும் க்ளூகன் போட்டு ஒட்டிடலாம். ஓகே, இப்போ நம்மளோட ஸ்பைடர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து பவர் கனெக்ஷன் கொடுக்கணும். அதுக்காக இது மாதிரி ஒரு நாப் எடுத்து அதை நம்ம வச்சுருக்க எக்ஸ்டென்ஷன் ஒயரில் கனெக்ட் பண்ணி இது போல் டேப் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதோட இன்னும் 2 நான் வந்துட்டு மொபைல் சார்ஜரில் 5 அவுட்புட் இருக்கிற மொபைல் சார்ஜரில் நான் இதை கனெக்ட் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்ம ஸ்பைடர் ரோபோட் ரெடி. என் பையன் இந்த ரோபோட்டை ரொம்பவே லைக் பண்ணால். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ்.